ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்னைக்கு ஒரு மாதம் பட்ஜெட்டுக்குள்ள விவரம் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் போட்டு வாங்குவோம். ஒரு சில பொருட்கள் தீர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த பொருட்களை வச்சு யூஸ் பண்ணுற பழக்கமும் உண்டு. அதே நேரத்தில் அதிக அளவில் ஒரு பொருள் தேவைப்படும் போது வாங்கக்கூடிய பொருட்களும் உண்டு. எப்படி எந்த மெத்தடில் நான் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சின்னதாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். பார்த்துட்டு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூஜை பொருட்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நான் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பூஜை பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் எடுத்துக்க மாட்டேன். ஊதுபத்தி, சாம்பிராணி, சூடம் இதுவே நமக்கு வாசமாக இருக்கும் சாமி ரூம் முழுக்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரஷ், பேஸ்ட், டேங்க் கிளீனர், நார்மலாக நம்ம குடிக்கக்கூடிய சோப், பாத்திரங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்புகள், ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணுறது என்னுடைய பழக்கம். அதே மாதிரி மீராசியோக்காய் பவுடர். நெக்ஸ்ட்டு பூஸ்ட், ஹார்லிக்ஸ், அதோட ஃபில்டர் காஃபி தூள். இது பார்த்தீங்கன்னா ஆமணக்கு எண்ணெய். இப்போது இந்த வெயில் காலத்தில் வடவும் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்காகவும், ஆயில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் வாங்கி வச்சுட்டேன். அதே மாதிரி நார்மல் பிளெயின் நூடுல்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் குலோப்ஜான் பேக்கெட் பிள்ளைங்களுக்காக வாங்கினேன். அதே போல் ரூட்டி ஃப்ரூட்டி வீட்டில் ஏதாவது ரெடி பண்ணலாம் ஈவினிங் டிஃபனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன். ரவை, மைதா அதுவும் பார்த்தீங்கன்னா 1 kg தான் வாங்கி வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு உப்பு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சால்ட் ஒரு பேக்கெட்டும், கல் உப்பு ஒரு பேக்கெட்டும் வாங்கி வச்சாச்சு. ஆயில் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே டிஃப்ரெண்ட் டைப்பில் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மிஸ்டர் கோல்டில் ஒரு பேக்கெட்டும், எஸ்விஎஸில் ஒரு பேக்கெட்டும், அதோட 1/2 லிட்டர் இதயம் நல்லெண்ணையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இது 3 ஒவ்வொரு கிலோ வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி உளுந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக வாங்கிக்கிட்டேன். பிளாக் உளுந்து, 1 ஒயிட் உளுந்து. அது பொடிக்காக அப்படி வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொண்டக்கடலை, பச்சைப்பட்டாணி, பொட்டுக்கடலை, சிகப்பு தட்டைப்பயிறு, மொச்சக்கொட்டை இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிட்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னா மிளகு, சோம்பு, சீரகம், விரலி மஞ்சள், வெந்தயம், கடுகு, பெருங்காயம். எப்போதுமே நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் கட்டி பெருங்காயம் தான் வாங்குவேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் வாசம் தூக்கலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதே போல் பார்த்தீங்கன்னா மல்லி 1 கிலோ, மிளகாய் அது போக 1/4 கிலோ கொஞ்சம் தாளிப்புக்காக தனியாக மிளகாய் வாங்கிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா புளி தாங்க. புளியை பொறுத்த வரைக்கும் நான் பழைய புளி கொஞ்சம் வச்சுப்பேன். புது புளியும் ஆட் பண்ணி சாம்பாராக இருந்தாலும் சரி, ரசமாக இருந்தாலும் சரி, புளிக்குழம்பா இருந்தாலும் சரி அந்த விறுவிறுப்பு தன்மையை எடுத்துரும். அதனால அந்த மாதிரி மெத்தட்ஸில் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த தடவை தானிய வகைகள்லாம் வாங்கி முளைக்கட்டி வச்சுட்டு நானே ரெடி பண்ணேன். மாவா எடுத்து ரெடி பண்ணேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக அமைஞ்சிருந்தது. அதை கூடிய சீக்கிரத்தில் ஒரு சின்ன ஷார்ட்ஸாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதே போல் பேக்கெட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ், எக்ஸோ, சந்திரிகா சோப், எக்ஸோ சோப், ஹார்பேக், சாஃப்ட் ப்ரஷ், டேங்க் கிளீனர், சீயக்காய் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுப்பேன். அதே போல் நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பவுடர் ஐட்டம்ஸை தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவேன், ஃபுட் ஐட்டம்ஸை எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.